சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அதிரடியாக குறைந்து வரும் தங்கத்தின் விலை, உற்சாகத்தில் நகை பிரியர்கள். ஈரான் நாட்டில் போருக்கு மத்தியில் குறையாத உற்சாகம், புத்தாண்டை கொண்டாடும் 30 கோடி மக்கள். வவுனியாவில் மயான பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர். 15 பேர் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் அதிரடியாக கைது. ஹாக் தீவு மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. டியாகோ கார்சியாவில் ஈரான் ஏவுகணை தாக்குதல், இந்திய பெருங்கடலில் ஆட்டம். யாழ்ப்பாணத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர். பின்வாங்கும் அமெரிக்கா, ஈரான் தொடர்பில் அதிரடி முடிவு. யாழில் கோர விபத்து, தாயும் மகளும் பலி, எமனாகும் டிப்பர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் மருமகனால் அடித்து கொலை. தொடர்வன விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் சரிவை கண்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4494 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5000 மேல் விற்பனையாகியிருந்த நிலையில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் வெள்ளியின் விலையும் சரிவடைந்த ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $68.2 விற்பனையாகிறது. இது நேற்றைய விலையுடன் ஒப்பிடும்போது சுமார் 2.23% வரையிலான சரிவாகும். அமெரிக்க டாலரின் பெறுமதி சர்வதேச சந்தையில் வலுவடைந்து வருவது மற்றும் பணவீக்கம் தொடர்பான கவலைகள் தங்கத்தின் விலையில் இந்த சரிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் சுமார் 30 கோடி மக்கள் ஈரானிய புத்தாண்டான நவ்ரூஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். வடக்கரை கோளத்தில் வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த 3000 ஆண்டுகள் பழமையான ஜொராஸ்ட்ரியன் பாரம்பரிய பண்டிகை ஈரான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. சுமார் 13 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை நேற்றைய தினம் ஆரம்பமாகிய நிலையில் போர் சூழலில் மக்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. வவுனியா ஈரப்பெரியகுளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொதுமையான பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். கடந்த பிப்ரவரி 24 குறித்த மயான பகுதியிலிருந்து நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். எனினும் நீண்ட நாட்களாகியும் அவர் குறித்து எவ்வித அடையாளங்களும் இதுவரை கண்டறியப்படவில்லை. உயிரிழந்த நபர் சுமார் 5 அடி 6 அங்குல உயிரிழமுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் தொடர்பான ஏதேனும் தகவல் அல்லது புகைப்பட அடையாளங்கள் தெரிந்திருந்தால் உடனடியாக கீழ்காணும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் ஈரப்பெரியகுளம் போலீசார் கேட்டுக்கொண்டனர். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் ஈரப்பெரியகுளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 071-8591-344, போலீஸ் நிலைய அவசர அழைப்பு 024-222-3532. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈரப்பெரியகுளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 2 பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 15 சந்தேக நபர்கள் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 வாள்கள் மற்றும் சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 40 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளன. கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பணியத்தால் இன்று காலை ரத்மலான விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடமைப்பு தொகுதியில் மேற்கொண்டு விசேட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து செயற்படுகின்ற பாதாள உலகக்குழு உறுப்பினர்களான ஆல்டோ தர்மிய என்ற எல்லாவல தர்மஸ்ரீ பெரேரா மற்றும் குறுவிட்டு ஆராய்ச்சியிலாகி கவிந்து தனஞ்சய் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுள் பெண்ணொருவர் அடங்குவதோடு அவர்கள் அனைவரும் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவி வரும் போரில் ஈரானின் மிக முக்கியமான எரிசக்தி மையமான காக் தீவு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்கா அது தொடர்பான தகவலையும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவால் எந்த நேரத்திலும் காக் தீவை முற்றிலும் அழிக்க அமெரிக்க ராணுவத்தால் முடியும் என்று வெள்ளை மாளிகையின் துணை ஊடக செயலாளர் அன்னா கெல்லி தெரிவித்தார். காக் தீவை ஆக்கிரமிப்பது அல்லது முற்றுகையிடுவது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியானது. ஈரானின் நிலப்பரப்பிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காக் தீவு வழியாக ஈரானின் மொத்த மசகண்ணை ஏற்றுமதியில் சுமார் 90% நடைபெறுகிறது. காக்தீவு அளிக்கப்பட்டால் ஈரானின் பொருளாதார முற்றிலும் முடங்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வார இறுதியில் இந்த தீவு மீது அமெரிக்கா சில தாக்குதலை நடத்தியிருந்தது. இருப்பினும்
எண்ணெய் ஏற்றுமதி வழக்கம் போல் நடப்பதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்ந்து கோர்முஸ் நீரிணையை முடக்கி வைத்தால் காக்தீவின் எண்ணெய் கட்டமைப்புகளை இலக்கு வைப்போம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 20% கார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. இந்த பாதையை ஈரான் மூடிவிடுவதால் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த மிரட்டல் ஏற்கனவே முடங்கியுள்ள சர்வதேச எரிசக்தி விநியோக சங்கிலியில் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியாவில் அமைந்துள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் தளத்தின் மீது ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. ஈரானில் இருந்து 2 இடைநிலை தொலைவு ஏவுகணைகள் டியாகோ கார்சியாவை இலக்கு வைத்து ஏவப்பட்டுள்ளன. இன்னும் இந்த 2 ஏவுகணைகளும் இலக்கு எட்டவில்லை. டியாகோ கார்சியா தளம் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று நடுவானில் செயலிழந்து வீழ்ந்துள்ளதாகவும் மற்றொன்றை அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று AM-3 இடைமறிப்பு ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்த முயற்சித்தது. அந்த இடைமறிப்பு முழுமையாக வெற்றியடைந்ததா என்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. டிகோயா கார்சியா என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு முக்கிய அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டு ராணுவ தளத்தை கொண்ட பவளத்தீவு ஆகும். ஜாகோஸ் தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியான இது ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு இடையில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் காணப்படுகிறது. இந்த தீவு பொதுமக்களின் நுழைவு முற்றிலும் தடை செய்யப்பட்ட உயர் பாதுகாப்பு ராணுவ தளமாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி நிலாவரை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அச்சுவேலி போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு போலீஸ் உத்தியோகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 30 வயதானவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடைகளை 30 நாட்களுக்குள் தளர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்டு வரும் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இதனை சமாளிக்கும் விதமாக கடலில் நிலுவையில் உள்ள ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை 30 நாட்களுக்கு தளர்த்துவதாக ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக தளர்வின் மூலம் சுமார் 14 கோடி கொள்கலன் எண்ணெய் உலக சந்தைக்கு வரும் என்றும் இதன் மூலம் எரிசக்தி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஓரளவுக்கு குறையும் என்றும் அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் ஃபிசன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த சில நாட்களிலேயே மசகு எண்ணெய் ஆசிய சுத்திகரிப்பு நிலையங்களை சென்றடையும் என அமெரிக்க எரிசக்தி துறை தலைவர் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் இன்று காலை கனகம்புலியடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. புத்தூரில் இருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் மீசாலையிலிருந்து மட்டுவில் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியின் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றது. விபத்தின் பொழுது முச்சக்கர வண்டியின் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த மற்றொரு பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த வாரம் யாழில் டிப்பர் மோதி இடம்பெற்ற விபத்தில் அண்ணன் தங்கை உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் மகளின் கணவனான 21 வயது மருமகனால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சாவகச்சேரியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. குறித்த விரிவுரையாளரான தன்னுடைய தாயையும் தனது தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். இதனையடுத்து விசாரணைகள் செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டுக்கு சென்றனர். அங்கே வீட்டினோடு கலட்டப்பட்டு கயிறு மூலம் வெளியேறுமிக்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடியும் கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ATM இயந்திரத்தில் பணம் எடுத்தமே தெரிய வந்தது. தொடர்ந்து திருவோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியான விசாரணை முன்னெடுத்த போலீசார் நேற்று திருவோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளான 19 வயது மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் இருவரையும் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் மருமகனின் தாக்குதலுக்கு மாமியார் உயிரிழந்த விடயம் தெரிய வந்தது. சடலத்தை எடுத்துச் சென்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். விரிவுரையாளர் மருமகனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.